ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங் எடுத்தது. வீட்டில் மாவு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. 3 நாளாக ஆட்டணும்னு நினச்சேன், பட் ஆட்டுறதுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி ஆட்டியே ஆகணும் அப்படின்னு காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். அதை கிரைண்டரில் போட்டு விட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஆட்டினதுக்கப்புறம் வலிச்சு எடுத்தாச்சு. நான் இட்லி அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சு ஒரே ரவுண்டில் ஆட்டி எடுத்துருவேன். ஆட்டினதும் தேவையான அளவு உப்பை போட்டு கரைச்சி கொஞ்சோண்டு மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன். அது இன்றைக்கி நைட்டு அப்படியே வச்சுட்டேன்னா புளிச்சிரும். நாளைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மிச்சம் இருக்க மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் புளிக்காமலேன்னு. இது தீந்ததும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை ஆட்டிட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். மாவு தீந்தா மட்டும்தான் சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி போடுவேன். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா பண்ணியிருந்தேன். வழக்கத்துக்கு மாறாக பிள்ளைங்க 2 பேருமே 2 சப்பாத்தி சாப்பிட்டு தூங்குனாங்க. பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சீரக வாட்டர் குடிப்பேன். குடிச்சிட்டு நானும் தூங்கிட்டேன். வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணேன்னு தனி வீடியோவாக போடுறேன். சப்பாத்திக்கு நீங்கள் எந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.